கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே காலை வேளையில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் எபிரெயர் 6:7. தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கும் தெய்வம், நன்மைகளின் நாயகன், அற்புதர் இயேசு, அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாவதாக. கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. உன் களஞ்சியம் ஆசீர்வாதம் பெறும். இக்காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் வேலை தேவனால் ஆசீர்வாதம் பெறும். உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். உங்கள் பிள்ளைகள் தேவ ஆசீர் பெறுவார்கள். உங்கள் நிறுவனம் தேவனால் ஆசீர் பெறும். நிலங்கள் தேவ ஆசீர் பெறும். கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர் தங்கும். உங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். வியாபாரம் தேவ ஆசீர் பெறும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்மையினால் நிரப்பும், நன்மையினால் முடிசூட்டும், நன்மைகளால் திருப்தியாக்கும். அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்தும். ஆமென்.